வெல்கம் டு கவிதா இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஹாப்பியாக குயின்ஸ்லேண்ட் போய் என்ஜாய் பண்ணது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயின்ஸ்லேண்ட் வந்திருக்கோம் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு. ஹாய், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம். கிட்ஸ் எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்கும்போது வந்தது. இப்போ அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கு. 10-12 இயர்ஸ் ஆயிருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்தது. இப்போ என்னோட பசங்க, அண்ணி பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என்ஜாய் பண்ண போகிறோம். இருக்குடி, எப்படி போகுதுன்னு பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. நீயும் குயின்ஸ்லேண்ட் உள்ள என்ட்ரி ஆன உடனேயே ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் இருக்கும். ஹைட்டில் போயிட்டு கீழே வர்ற கேமு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. நான் எப்போ வந்தாலும் இந்த கேமை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு எடுங்க, தெரியுதா? லீவுக்கு பசங்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல, பொண்ணுலாம் டெல்லியிலேருந்து. அப்போ எடுத்த வீடியோ தான். அப்போ போயிருந்தோம் குயின்ஸ்லேண்டுக்கு. நல்ல சூப்பர் இடம், பசங்களை விளையாட வைக்கலாம். அதுக்கு மேலே பெரியவங்களுக்கும் நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஹைட்டில் போயிட்டு அப்படியே கீழே இறக்குவாங்க. 2-3 பேர் வரல. ஹைட்டில் போகிறது அம்மா பயமாக இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஆனால் நான் கண்டிப்பாக இந்த கேம் அட்டன் பண்ணிவிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கேமே முடிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக அப்புறம் அடுத்த கேமுக்கெல்லாம் போயிருந்தோம். இந்த கேம் இருக்குது பாருங்கள், அப்படியே சுற்றும், தலை கிருன்னு சுற்றும். ஆனாலும் அதை விடுறது கிடையாது. அப்படியே சுற்றி வரோம் பாருங்கள் ஸ்லோ மோஷனில். நாங்கள் எல்லாருமே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு மாதிரி ஒரு இதில் ஃபுல்லாக உக்காந்துட்டோம். அது முடித்ததுக்கப்புறம் அசுர தாலாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஏறிடுவேன். அது வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி எல்லோரும் வீண் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சவுண்டை கேட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். அதை விட அதில் போடுற பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இந்த பாட்டு தாங்க. இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இமாலயன் ரைட்ஸ் தான். இமாலயன் ரைட்ஸை மிஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்காகவே குயின்ஸ்லேண்ட் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இமாலயன் ரைட்ஸ்க்காகவே போவோம். அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னா பாருங்களேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். லீவில் போனால் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இந்த இமாலயன் ரைடில் லைனே அவ்வளோ தூரத்துக்கு நிற்கும். வெயிட் பண்ணி தான் போகணும். நாங்கள் போயிருந்த அன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து எதுலேயுமே லைனில் நிற்கிற மாதிரி இல்லை. அப்படியே டைரெக்டாக போயிட்டு கேமில் விளையாடுற மாதிரி தான் இருந்தது. போட்டில் உட்காந்து போகும்போது சைடில் வந்து டைனோசர், அப்புறம் வந்து லைட் ஹவுஸு, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. நல்லா பசங்க என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அப்படியே மேலே ஏறும். அகலமாக ஏணி மாதிரி போட்டிருப்பாங்க. அது மேலே ஏறும்போது அந்த 6 பேரில் 2 பேர் கீழே இருப்பாங்க, 2 பேர் சைடில் இருப்பாங்க, இன்னும் 2 பேர் மேலே போயிட்டு இறங்குற மாதிரி இருக்கும். அது யாருக்கு வரப்போகுதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். பார்த்தா அது எனக்கு தான் வந்துருச்சு. நானும் தியாவும் உட்காந்துருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் மேலே போயிட்டு அப்படியே சரன்னு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அது நல்ல ஹாப்பியாக இமாலயன் ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட வந்துட்டோம். எல்லோரும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65 எல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கிட்ஸுக்கு அந்த சின்ன சின்ன கேம்ஸு அதெல்லாம் உட்கார வச்சு அவங்க விளையாண்டாங்க. ஆக்டோபஸ் ரைடு ஏறியாச்சு. அப்படியே சுத்தம் நல்லா தான் இருக்கும் இந்த கேமும். ஆனால் வந்து வெளியே எழுதி போட்டிருப்பாங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கலாம் ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க ஏறாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். போர்டை பார்க்காம தெரியாமல் ஏறிட்டாக்கா கண்டிப்பாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து ஏறணும், அவாய்ட் பண்ணிக்கணும் தேவையில்லாத கேம்ஸ் எல்லாம்.
எனக்கு ஒரு ஒரு கேமும் பார்க்கும்போது மலரும் நினைவுகள் மாதிரி எனக்கு முதல்ல சின்ன வயசில் பசங்கள்லாம் கூப்பிட்டு போனது ஞாபகம் வந்தது. ஃபால்ஸ் கிட்டலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அதெல்லாம் அப்படியே இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி இருந்தது எனக்கு. அவங்க சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்களோ இல்லையோ, எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. மெயினாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஒரு இதுவுமே மிஸ் பண்ணவே இல்லை. எல்லா ரைட்லேயுமே போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினு அது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக ட்ரெயின் மூவ் ஆகி ஒரு இடத்துல வந்து மேலே போயிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி நிப்பாட்டிடுவாங்க. நம்ம நல்லா அப்படி சாஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். பயமாக தான் இருக்கும். ஆனால் சேஃப்டி தான், ஒன்றும் பயம் இல்லை. அதுவும் கேமும் அதையும் முடிச்சுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் பசங்களை இந்த போட்டில் போகிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். பசங்களும் நல்லா விளையாண்டுருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2:30 மணி போல் வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணி அப்படியே பீச்சில் அலை வர மாதிரியே வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பசங்கள்லாம் முன்னாடியே வச்சுக்கிட்டேன். முன்னாடியே நான் வச்சுட்டு நாங்கள் உட்காந்து முடியல. முன்னாடி போய் போகணுன்ட்டு நான் விடவே இல்லை. 4 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் ஹாப்பியாக விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி காஃபி குடிப்போம். அப்புறம் ஸ்நாக்ஸு ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா சூடாக காஃபி குடிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன்லாம் சொன்னாங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. விளையாடியாச்சா ஸ்விம்மிங் பூலில்? ஜாலியாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு குயின்ஸ்லேண்ட்? பிடிச்சிருந்துச்சா உனக்கு? எப்படி இருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு? சூப்பரா. ரக்ஷு உனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? உனக்கு தியா இதுவா? ஓகே அனி ஓகே. பசங்களுக்கு தண்ணியில் விளையாடுற கேம்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. தண்ணி காதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேப்லாம் போட்டு வந்தாங்க. கேப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு நல்லா ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் காலையில் 10:30 போல் உள்ளே போயிருந்தோம். 6 எல்லா ரைடும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.